கம்பீர் அவர்கள் கிரிக்கெட் கோச்சரா இல்ல பழிவாங்கும் எண்ணம் வைத்திருக்கக்கூடிய பழிவாங்கும் கோச்சரா? ஏன் அப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஐபிஎல்ல முன்பெல்லாம் ஒரு பகை, அதுவும் இல்லாம இந்திய அணியில தான் பேச்ச கேட்காம இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு எல்லாமே, இந்த மாதிரி அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு எல்லாமே ஒரு முட்டுக்கட்டை போட்டு அவங்கள ஆட விடாம பண்றது, அவங்கள தள்ளி தள்ளி இறக்குறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஈடுபடுகிறார் நம்முடைய கம்பீர். இதுல முற்றிலுமா சொல்லணும்னா, இந்திய அணியில ஆடும்போது அவர் பேச்ச கேட்காம மாற்றி மாற்றி ஆடி ஒரு பக்கம் அவருக்கு எதிராக திரும்பியவர் யாருன்னு கேக்குறீங்களா? நம்முடைய ரிஷப் பண்ட் மட்டும்தான். அதே மாதிரி ஐபிஎல்ல பகைன்னு சொன்னீங்களே, அது யாருன்னு கேக்குறீங்களா? விராட் கோலின்னு நீங்க நினைப்பீங்க, அதுதான் கிடையாது. ஆனா அந்த இடத்துல இன்னொரு நபரும் அவருக்கு ஐபிஎல்ல பகையாகி இருக்கிறார். அது வேற யாரும் இல்ல, லக்னோ சூப்பர் ஜெயன்ஸுக்கு கம்பீர் அவர்கள் ஆலோசகராக இருந்தார். அப்படி இருந்தப்போ அந்த டீமுக்கு கேப்டனா இருந்தவர் தான் நம்முடைய KL ராகுல். அப்படி KL ராகுல் இருக்கும் பொழுது அவருக்கும் இடையே ஒரு மோதல் ஏற்பட்டு அவர் ஆலோசகர் பதவியே துறந்துட்டு ஓடிட்டாரு. அந்த காரத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் இன்னைக்கு 6வது பிளேஸ்ல KL ராகுலை இறக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி கம்பீருக்கும் KL ராகுலுக்கும் ரிஷப் பண்ட்டுக்கும் என்னதான் முரண்பாடு இருக்குதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். இவர் ரிஷப் பண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு பிளேயர், டெஸ்ட் கிரிக்கெட்ல பல சாதனைகளை புரிந்திருக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா T20 ஃபார்மட்லயும் நன்றாகவே ஆடிக்கொண்டிருப்பவர். ஆனா ODI ஃபார்மட்ல நன்றாக ஆடவில்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கான வாய்ப்பே அந்த இடத்துல கம்மியா தான் இருக்கிறது. இதுவரை 43 டெஸ்ட் போட்டிகளையும் 76 ODI போட்டிகளையும் விளையாடி இருக்கிறாரு. 43 டெஸ்ட் போட்டி விடுங்க, அதுல நன்றாகவே திறமையை காட்டி ஒரு பக்கம் அதிரடி பேட்ஸ்மேனாக ஆடி பல சாதனைகள் புரிந்தார். அரை சதத்தெல்லாம் ரொம்ப கூடிய சீக்கிரத்துல அடிச்சாரு டெஸ்ட் போட்டிகள்லயே. ஏன்னா ஸ்ரீலங்கால ஒரு முறை அடிச்சிருக்கிறாரு, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலும் ஒரு முறை அடிச்சிருக்கிறாரு. அந்த வகையில தொடர்ந்து நீங்க ODI ஃபார்மட் பாருங்க, இது வரைக்கும் 76 போட்டிகள்ல 31 போட்டிகள்ல மட்டுமே ஆடி இருக்கிறாரு. மற்ற போட்டிகள்ல எல்லாமே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வகையில இங்கிலாந்துக்கு எதிராக 3 ODIலயுமே ரிஷப் பண்ட் அவர்கள் சேர்க்கப்படவே இல்லை. இதற்கு முழுக்க காரணம் கம்பீர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கம்பீர் தரப்பிலிருந்து ஒரு காரணம் வெளிவந்திருக்கிறது. அந்த காரணம் என்னன்னா லெஃப்ட் ரைட் காம்போ. இந்த காம்போக்காக தான் நாங்க அவரை உட்கார வச்சிருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அக்சார் பட்டேல், ஜடேஜா போன்ற லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டரா இருக்கக்கூடியவர்கள் உள்ள இருக்கிறாங்க. அவங்களே ரன்னை சேர்க்கும் பொழுது எனக்கு ரிஷப் பண்ட் எதுக்கு, அதுவும் 5வது பிளேஸ் 6வது பிளேஸ்ல எனக்கு எதுக்கு, ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கும்போது நான் அவரை சேர்க்கவே வேணாவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா இதற்கு முரண்பாடு ஏற்பட்டது எப்பவோ நடந்த ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராபி தான். அதுல லாஸ்ட் டெஸ்ட்ல 33 பாலுக்கு 61 அடிச்சிருப்பாரு நம்முடைய ரிஷப் பண்ட். அதிரடி ஆட்டம் ஆடி அதுலயும் ஒரு சாதனையை புரிஞ்சிருப்பாரு. 50 மிக விரைவில் அடித்திருப்பார் டெஸ்ட் போட்டிகள்ல. அதுலயும் இந்தியாவிலேயே ஒரே ஒரு நபர் தான் அப்படின்னு ஒரு சாதனையும் புரிஞ்சாரு. அந்த வகையில அந்த மேட்ச்ல பொறுமை காத்திருந்தால், அதாவது ஆட்டத்திற்கு ஏற்றாற் போல் நிதானத்தை கடைபிடித்து அந்த மேட்சை இழுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் வெளிப்படையா சொன்னாரு. என்னோட இயல்பான ஆட்டத்தை ஏன் ஆட விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல கம்பீர் தான் ஆட விட மாட்டாருன்னு சொல்லாம சொல்லி ஒரு பக்கம் பிரச்சனையை சூடு கிளப்பி விட்டார். அந்த சூட்டினால் தான் இன்னைக்கு 3 ODIலயும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு வல்லுநர்கள், அதாவது கிரிக்கெட் வல்லுநர்கள் எல்லாமே விமர்சனம் வைக்கிறார்கள். அந்த வகையில கம்பீருக்கும் ரிஷப் பண்ட்டுக்கும் இதுதாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனமும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி இதை தான் முன் வச்சிருக்கிறாங்க. அதே வகையில KL ராகுலுக்கும் ஒரு பக்கம் கம்பீருக்கும் ஐபிஎல்ல என்ன பகப்பா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல விளையாடி இருக்கிறாரு KL ராகுல் கேப்டனா. அப்படி விளையாடும் போது அதே இடத்துல ஆலோசகரா நம்முடைய கம்பீர் இருந்திருக்கிறாரு. அப்படி கம்பீர் இருக்கும்போது அவருக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு. அந்த இடத்துல 2 பேருக்குமே ஒரு மோதல் உண்டாகி இருக்கிறது. அந்த மோதல்ல இவருடைய பேச்சு கேட்காம போனதுனால இவர் வித்ரா பண்ணிடுறாரு அந்த ஆலோசகர் பதவியை. யாரு? கம்பீர் அவர்கள். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த காரத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் இன்று அவர் 6வது பிளேஸ்ல இறக்குறாரு. அவருக்கு முன்னாடி அக்சர் பட்டேல் எல்லாம் இறக்குறாரு, ஹார்திக் பாண்டியா எல்லாம் இறக்குறாரு. ஆனா ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனை தூக்கிட்டு போய் அந்த இடத்துல போட்டிருக்கீங்களே, இது நியாயமான் பலதரப்பட்ட ரசிகர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய KL ராகுல் தான். அந்த வகையில KL ராகுல் உலகத்தரம் வாய்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர், பல சாதனைகளை புரிந்திருக்கிறார், நன்றாகவும் ஆடி இருக்கிறார். ஆனா அவருக்கு ஏன் இந்த நிலைமை? அவரை தூக்கி நம்பர் 1 பேட்ஸ்மேன் வேணாம், அட்லீஸ்ட் 5th மெம்பர், அட்லீஸ்ட் 3rd மெம்பர், 4th மெம்பர். ஆனா இந்த இடத்துல அக்சார் பட்டேல சிறப்பா விளையாடி இருக்கிறாரு, அவர் ஆட வச்சு ஒரு பக்கம் கம்பீர் அழகு பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனமும் எழுப்பியிருந்தாங்க. அந்த வகையில அக்சார் பட்டேலும் நன்றாக தான் ஆடி இருந்தார், ஒரு 50 ஒரு 40 அடிச்சிருந்தாரு. ஆனா அவரால் எல்லா கேம்லயும் அதே மாதிரி ஆட முடியுமானா கேள்விக்குறிதான். ஏன்னா 6வது பிளேஸ்ல KL ராகுலை இறக்கி அவருடைய தரத்தை நீங்க மனதளவுல குறைச்சிடுறீங்க. அப்படி குறைக்கும் பொழுது 6வது பிளேஸ்ல 1 ரன் 2 ரன் தான் கிடைக்கும்.
அவர் வெறும் வந்து பேட்டிங்காகவே காத்திருக்கிறார். கீப்பர் நன்றாகவே பண்றாரு. ஏன்னா இப்போ ரிஷப் பண்ட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆன கேப்ல இவர் கீப்பரா உள்ள வந்து நன்றாகவே ஆடி தன்னுடைய திறமையை நிரூபித்தவுடன் அவருக்கான வாய்ப்பாக அது அங்கீகரிக்கப்பட்டது. ஆனா இந்த இடத்துல ஆல்ரவுண்டர் பேர்ல போலிங்கும் போடுறாங்க, பேட்டிங்கும் ஆடுறாங்க. அவங்கள முன்னாடி அனுப்பிட்டு வெறும் பேட்டிங்குக்காக வைத்திருக்கக்கூடிய கேஎல் ராகுலை ஏன் பின்னாடி அனுப்பணும்? இப்படியே பண்ணிட்டு இருந்தனா உன் சோலி முடிஞ்சிடும் கம்பீர் சொல்லிட்டு ஒருத்தர் உரிமையா சொல்லியிருக்காரு. அது வேற யாரும் இல்ல, தமிழகத்தினுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர். அவரும் கோவப்பட்டிருக்காரு. ஏப்பா நல்ல பேட்ஸ்மேன் பா, அவருடைய ரெக்கார்டெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. அவர் எப்படிப்பட்ட மேட்ச்ல எல்லாம் சிறப்பாக விளையாடிக்கிறார். அவரோட ஷாட் எல்லாம் பாருங்க, ஏன் அவரோட ஸ்கோரை நீங்க சராசரி எல்லாத்தையுமே பாருங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் ஏன் 6வது பிளேஸ்ல ஆட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் ஒரு பக்கம் கோவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. கம்பீருக்கு தகுந்த அறிவுரை வழங்கி இருக்கிறார். அந்த வகையில இந்த அறிவுரையெல்லாம் கம்பீர் ஏற்பாரா ஏற்க மாட்டாரான்னு தெரியாது. ஆனா அவர் அந்த இடத்துக்கு இறக்காததுக்கு காரணம் இன்னொரு காரணம் சொல்றாங்க, அந்த ஐபிஎல்ல முன்பகை தான். அந்த இடத்துல ஏற்பட்ட காரணம் தான் இப்ப வச்சு செய்யறாரு, பந்தாடுறாரு கேஎல் ராகுல. அவர் கடைசி வரைக்கும் இறங்கவே விட மாட்டேங்கிறாரு. ரிஷப் பண்ட் உள்ள போடாம தவிக்க வச்சா கேஎல் ராகுல உள்ள போட்டு தவிக்க வைக்கிறாரு. ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பராகவே விளையாடுறாரு. அவருக்கு முன்னாடி இறக்கணும்னு சொல்ல, ஆனா 5th பிளேஸ்ல இறக்கலாம்ல. அக்சார் பட்டேல் போலிங் தானே போடுறாரு, அவரை தூக்கி பின்னாடி போடலாம்ல. இந்த மாதிரி முரண்பாடுகள் எல்லாம் இந்திய அணியில் இருக்கிறது. இதற்கு முன்னால கோச்சரா ரவி சாஸ்திரி இருந்தாரு, ராகுல் டிராவிட் இருந்தாரு. இவங்க இருக்கும் பொழுதெல்லாம் பிளேயருக்கும் கோச்சருக்கும் முரண்பாடு அப்படின்ற ஒரு எண்ணமே இருந்திருக்காது. ஆனா இப்போ கம்பீர் அவர்கள் வந்த உடனே பல பிரச்சனைகள் எல்லாமே கிளம்பி கொண்டே இருக்கிறது. அவங்கள திட்டுறது, அவங்கள முறைக்கிறது, அவங்கள ஆட விடாம பண்றது, அவங்களுடைய நேச்சர் கேம் பண்ண விடாம பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிளேயர்களுக்கும் ஒரு பக்கம் கோச்சருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டு பத்திரிகையாளர்களே விமர்சனம் எழுப்பும் அளவிற்கு அந்த டீமுக்குள்ளார நடக்கிறது. இதுதான் உண்மை. அந்த வகையில கம்பீர் கோச்சராக இருந்து கொண்டு பழிவாங்கும் எண்ணத்தை வைத்துக் கொண்டிருந்தால் இது சரியா தவறான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.